இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பல்வகை தன்மை மிக்க நாட்டை கட்டமைப்போம், ஜனாதிபதி அன்ருகுமார உரை. கடன் மறுசீரமைப்பை தொடர்வோம், வாழ்க்கை சுமையை குறைப்போம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ரவுக்கு IMF ஆதரவளிக்கும் அதன் தலைவர் கடிதம் என்கிறதான ஒரு செய்தி. வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் நியமனம், கிழக்குக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தியாகதீபன் திலீபன் நினைவேந்தல் இன்று என்கிறதான ஒரு செய்தி. வடக்குக்கான ரயில் சேவை ஆரம்பமாவது தாமதமாகும், அமைச்சருடன் பேசிய தீர்வு. அனுராதபுரம் இடையே புகையிரத சமிக்ஞை அமைப்பதில் நவீனப்படுத்தி மீளவும் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க 4 மாதங்கள் தேவைப்படும் என்று புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்ள விருப்பம், தமிழரசு கட்சியினர் கூடி பேச்சு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 6 MPக்களே தெரிவாகலாம். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7 6 குறைந்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது என்கிறதான ஒரு செய்தி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனித்தே தேர்தலை சந்திக்கும், கூட்டணி கட்சிகள் கூடி நேற்று பேச்சு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்போம், அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி. தண்ணீர் விநியோகம் 65 மணி நேரம் தடைப்படும். திருத்த பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் நாளை மறுதினம் சனிக்கிழமை தொடக்கம் 65 மணி நேரத்துக்கு தண்ணீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையம் 2வது பயணிகள் முனையம் நிர்மாணிக்க கேள்விக்கோரல் என்கிறதான ஒரு செய்தி. மீனவர் பிரச்சினை குறித்து ஜனாதிபதி இந்திய பிரதமருடன் பேச வேண்டும். இந்தியா செல்லும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேச வேண்டும் என்று யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் கோரிக்கை விடுத்துள்ளார். 84 கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் பொது தேர்தலில் போட்டியிடலாம், தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு. கிழக்கில் இணைந்து போட்டியிட பிள்ளையானின் கட்சி அழைப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மோசடிகளில் ஈடுபடும் கும்பல் சுங்க திணைக்களம் எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. வங்கி ஊழியரின் முறைகேட்டை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. அரசு வங்கி ஊழியர் ஒருவர் 2,74,00,000 ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிகாரிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கஞ்சா கடத்திய இளைஞர்கள் 2 ஆணையிரவில் கைது. குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் நீதிமன்றை அவமதித்தார், உயர் நீதிமன்றம் தெரிவிப்பு. குடியுறவு குடிவகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு தடுப்பு காவல் உத்தரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பொது தேர்தலுக்கான திகதி அரசமைப்புக்கு முரணானதல்ல, தேர்தல்கள் ஆணையாளர். பொது தேர்தலை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள திகதி அரசமைப்புக்கு முரணானது என சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு மறுத்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. போர் துப்பாக்கியுடன் முதியவர் கைதானார். தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். தமிழகத்தில் எப்போது அமைச்சரவை மாற்றம், முதல்வர் ஸ்டாலின் பதில். தமிழகம் முழுவதும் ராஜா சுற்றுப்பயணம் என்கிறதான ஒரு செய்தி. மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற மோடியே காரணம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. இந்திய விரோத சக்திகளுடன் ராகுல் காந்தி ரகசிய சந்திப்பு. காந்தி சிலையை அகற்ற காங்கிரஸ் அனுமதிக்காது என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். பொது தேர்தலில் பலமான கூட்டணி, தமிழ் கட்சிகளின் தலைமைகள் ஆராய்வு. நாட்டில் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் பலமானதொரு கூட்டணியாக போட்டியிட எதிர்த்தரப்பில் உள்ள தமிழ் கட்சிகள் தலைமைகள் தீர்மானித்துள்ளன என்கிறதானது செய்தி. ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு புதிய பணிப்பாளராக நஜித் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. 18 மாத குழந்தையை கொன்ற தாய் கைது. தனது 18 மாத பெண் குழந்தையை தாயொருவர் கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் ஒன்று கண்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கண்டி பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதான பெண் ஒருவரை இந்த கொடூர செயலை புரிந்துள்ளார். குறித்த பெண் ஹெரணி பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும் இவருக்கு அவரது கணவருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தினத்தன்று இரவு 7 மணியளவில் குழந்தை அழுதுள்ள நிலையில் குழந்தையை தூக்கி சென்ற குறித்த தாய் குழந்தையின் வாய் மூக்கு போன்றவற்றை அழுத்தி பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார்.
பின் குழந்தையை தரையில் இறக்கிய அவர் குழந்தையை அடித்து தரையில் வீசியுள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதனால் கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து கதவின் அருகே விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. புதிய ஜனாதிபதி அன்ரோவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. புதிய பாதுகாப்பு செயலரின் டிப்பர் கவிழ்ந்து விபத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஆக்கப்பூர்வ பங்கை வழங்க தயார் சீன வெளிவிகார அமைச்சு அறிவிப்பு. இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் நாட்டில் உள்விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைபிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அனுரவுக்கு கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் வஜ்ர அபிவர்த்தன கோரிக்கை. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அதிகரிப்பு குறித்து ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி. ரூபாய் 12 லட்சம் பெறுமதியான கஞ்சாவுடன் ஒருவர் கைது. ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை. நாட்டில் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். கடமையேற்றார் விஜித ஹேரத் என்கிறதான ஒரு செய்தி. முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்களில் சில மாயம். புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லஞ்சம் பெற்ற சார்ஜென்ட்டுக்கு அக்டோபர் 8 வரை விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி. இலங்கை நிலையான எதிர்காலத்தை நாடுவதற்கு அமெரிக்க ஆதரவு வழங்கும் அமெரிக்க செனட் வெளியுறவு குழு என்கிறதான அந்த தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு உலக தமிழர் பேரவை வாழ்த்து. அரசியல் மாற்றம் சீர்திருத்த நிகழ்ச்சி நிலையை குலைக்காது உலகளாவிய கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சஜித்தின் வெற்றிக்கு ரணில் தான் இடையூறு திசா அத்தநாயக்க குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்கு சார்பாகவும் நடக்கவில்லை கூறுகிறார் சார்ல்ஸ் நிர்மலநாதன் என்கிறதான ஒரு செய்தி. 5 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற 17 வயது சிறுவன் என்கிறதான ஒரு செய்தி. 14 வயது மாணவி பரிதாபமாக பலி பின் ஆசனத்தில் அமர்வுகள் குறித்து சட்டம் விரைவில் அமலுக்கு வரும். காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் பின் ஆசனத்தில் இருந்து பயணிப்பவர்கள் தொடர்பான சட்டம் விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. இவ்வாறு காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி RS ஜெயலலித் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. விவசாய கல்லூரிகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான பயிற்சி பாசறை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சம்மாந்துறை வலய 5 புத்தாக்கங்கள் தேசிய மட்டத்துக்கு தெரிவாகி சாதனை. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். லெபனான் மீது இஸ்ரேல் குண்டுமழை அப்பாவி மக்கள் 600 பேர் உயிரிழப்பு. ஹிஸ்புல்லா முக்கிய தளபதியும் பலி 2 நாளில் 5 லட்சம் பேர் வெளியேறினர் என்கிறதானது செய்தி. போரில் வெற்றி பெறும் வரை உக்ரைனை கைவிட மாட்டோம் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உறுதி. ஐநா கூட்டத்தில் முகமது யூனுஸ் பங்கேற்பதற்கு மக்கள் எதிர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த ரூபாய் 8000 கோடி தேவை ராம்நாத் கோவிந்த் குழுவிடம் தேர்தல் ஆணைக்குழு தகவல். கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரசார அலுவலகத்தில் துப்பாக்கி சூடு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் பிரிந்துள்ளமையை அனுர வெற்றிக்கு காரணம் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டு. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பிரிந்துள்ளமை அன்றகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி ஆளுநரிடம் ஜனாதிபதி கலந்துரையாடல். ரணிலும் சஜித்தும் இணைவது சிறந்தது தயாஸ்ரீ ஜெயசேகர கூறுகிறார். நாட்டை முன்கொண்டு செல்லும் திறன் அன்றகுமாரவுக்கு உண்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த. பொது தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என்கிறதான ஒரு செய்தி. கொள்கைகள் ஒத்து போனால் அன்றவுக்கு ஆதரவு வழங்க தயார் கூறுகிறார் ரவு ஹக்கீம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் வாழ்த்து. வினாத்தாள் கசிவு விடயம் மேலும் ஒருவர் கைதாகினர். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் யாழ் பல்கலை மாணவர்களுக்கு ரூபாய் 30 லட்சம் நன்கொடை என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் அதிகாரிகள் பாவித்த வாகனங்கள் மீள கையளிப்பு. உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி இந்திய மீனவர்களை விடுதலை செய்க இந்திய MP இலங்கை ஜனாதிபதிக்கு கடிதம். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அன்றகுமார திசாநாயக்க தனக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதன் மூலம் புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் என இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் R சுதா வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. அனுரகுமாரவால் முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடின்றிய போலீசார் சுயாதீனமாக செயற்பட நடவடிக்கை. பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத். பிரசார செலவு பட்டியலை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை. வைத்தியசாலையில் உயிரிழந்த தாய்க்கு நீதி கேட்டு தகராறில் ஈடுபட்டார் மகன்.
வைத்தியரும் தாதியரும் காயம் என்கிறதான ஒரு செய்தி. பாராளுமன்ற தேர்தலையும் அமைதியாக நடத்துவோம் பௌரல் அமைப்பு தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே இன்றைய நாளில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதி அனுரவின் அதிரடி ஆட்டம், மக்கள் மகிழ்ச்சி, அரசியல்வாதிகள் அதிர்ச்சி என்கிற தலைப்பில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அதிரடியான நடவடிக்கையால் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளடங்களாக அரசியல்வாதிகள் பலர் பயப்பீதியில் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் என்று தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு. தமிழின விடுதலைக்காக உண்ணா நோன்பு நோற்று தனது உடலை ஆகுதியாக்கிய தியாக தீபம் திலீபனின் 37வது நினைவுதின இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயகத்திலும் புலத்திலும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் எதிர்காலத்தை அன்ரவின் தலைமை பாதுகாக்கும் IMF என்கிற செய்தி. மதுபான விற்பனை லைசன்ஸ் ரத்து, ஜனாதிபதி உத்தரவு. அதாவது மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். ரணில் ஆட்சியின் இறுதி காலகட்டத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அவர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி. அரசியல்வாதிகள் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியாது, அமைச்சர் விஜித ஹேரத் என்கிற செய்தி. வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் பதவியேற்பு. யாழ்ப்பாண எம்பிக்கள் 6ஆக குறைவடைந்தது, வன்னியில் 6ஆக அதிகரிப்பு. கல்லுண்டாயில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் பலி. தமிழ் தேசிய கூட்டணியினர் ஜாலில் கலந்துரையாடல், பொது தேர்தல் தொடர்பில் போன்ற செய்திகள் வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகள். உட்பக்கங்களுக்கு சென்றால் கிழக்கு ஆளுநராக ஜாயந்தலால் ரத்னசேகரர், பேராசை ஜாயந்தலால் ரத்னசேகரர் கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் பதவி விலகியை தொடர்ந்து குறித்த பதவிக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அண்மையில் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகளவு வாக்குகள் நிராகரிப்பு ஆராயவுள்ள தேர்தல் ஆணைக்குழு. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தமை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு, கடும் சிரமத்தில் நுகர்வோர். ஜனாதிபதி பிரதமருக்கு உலக தமிழர் பேரவை வாழ்த்து. முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நன்கொடை போன்ற செய்திகளும் உட்பக்கங்களிலே காணப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள் பக்கத்திலே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி ஆதிக்கம். ஆசியின் தொடர் வெற்றிக்கு செக் வைத்த இங்கிலாந்து. லெபனான் இளைஞருக்கு உதவ துரித தொலைபேசி இலக்கங்கள். மதுபான விற்பனை லைசன்ஸ்கள் உடனடியாக ரத்து, ஏற்கனவே பார்த்த செய்தி. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, விஜித ஹேரத். அதாவது நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கமே எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15 அல்லது 16ஆம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடாது பணியாற்ற தயார், சீனா அறிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா ஆண்டு நிகழ்வுகள் வரிசையாக உலக சுற்றுலா தினத்தினை சுற்றுலாவும் அமைதியும் என்ற துணைப்பொருளில் இந்தியாவின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிறப்பிக்கும் முகமாக நாளை தொடக்கம் 29ஆம் தேதி வரை காலை 10 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை உணவு மற்றும் கைப்பணிப் பொருட்கள் சந்தை, கலாசார திருவிழா, மாணவர்களின் உணவு சந்தை போன்றன யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பொதுத் தேர்தலில் போட்டியிடலாம், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட 84 அரசியல் கட்சிகள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தவிர சுயேட்சை குழுக்கள் சார்பிலும் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஒரு கட்சியின் சார்பில் மாவட்ட ரீதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும். விதாசார முறைமையூடாக பொதுத் தேர்தல் நடாத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி. 4 கிலோ கஞ்சாவுடன் ஆணையரவில் 2 கைது.
சைக மொழி பயிற்சி பூர்த்தி சான்றிதழ்கள் வழங்கி வைப்பு. ரயில் சேவைகள் மீள ஆரம்பிக்க காலதாமதமாகும் ரயில்வே திணைக்களம். யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டதும் உரிமை கோரப்படாதமான துவிச்சக்கர வண்டிகள், தொலைக்காட்சி, தண்ணீர் மோட்டார் என்பன நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு பகிரங்க ஏலத்தில் நீதிமன்ற வளாகத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. 50 மில்லியன் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் கையளிப்பு. ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவதற்கு தடை. பிரதீப் வல்ஸ்மா அதிபர். நாட்டில் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் வல்ஸ்மா அதிபர் நிகால் தல்துவ அறிவித்துள்ளார். வீரஹேரத்துக்கு வாழ்த்து தெரிவித்த ஜெய்சங்கர் போன்ற செய்திகள் காணப்படுகின்றது. தேர்தல் மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தியாகதீபன் திலீபனின் நினைவேந்தல் இன்று தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்க ஏற்பாடு. இந்திய அரசிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உன்னத லட்சியத்துக்காக 12 தினங்களில் அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த தியாகதீபன் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் இன்று வியாழக்கிழமை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட உள்ளன என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றார் வேதநாயகன். மக்களின் விருப்பப்படி நாடாளுமன்றம் இல்லை, அதனால் தான் கலைத்தேன், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. நாடாளுமன்றம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கவில்லை, அதனால் தான் நாடாளுமன்றத்தை கலைத்தேன் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினையை தீர்க்காமல் முன்னேற்றமடைய முடியாது, ஜனாதிபதி அனுர நேற்று உரை. இன வேறுபாட்டை முடிவுக்கு கொண்டு வராமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது, அதனால் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் பலப்படுத்த திட்டம், தமிழரசு கட்சியினர் பேச்சு. அனுரவை சந்திக்க வருகிறார் ஜெய்சங்கர் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பம். நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கூட்டணிக்கான பேச்சுக்களும் அரசியல் களத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. லஞ்ச ஊழல் வழக்கு வித்தகேரத்துக்கு அழைப்பாணை. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிக்க தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஹேரத்தை எதிர்வரும் நவம்பர் 29ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் நம்பிக்கையை அனுர காப்பாற்ற வேண்டும், வஜ்ர எம்பி சுட்டிக்காட்டு. முன்னாள் எம்பிக்கள் ஒதுங்குவதற்கு முடிவு என்கிறதான ஒரு செய்தி. நிறைவேற்று அதிகாரத்தை நீக்கினால் ஆதரவு நாமல் தெரிவிப்பு. அனுரவின் ஆளுமை மகிந்த பெருமிதம். ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அன்றகுமார திசாநாயக்கவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி தமிழில் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. ஊழலற்ற இலங்கை உருவாக வேண்டும், சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. அரசியல், சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் நாட்டில் நிலவி வரும்
ஊழல் கலாச்சாரம் இனிமேல் இல்லாதொழிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேங்காய் விலை ரூபாய் 180 வரை உயர்வு. ஜனாதிபதி ஊடக பணிப்பாளராக மருத்துவர் நஜித் இந்திக்க என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரச வாகனங்கள் மாயம், அனுர அதிரடி நடவடிக்கை. புதிய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளன என தெரிய வந்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. ஹரிணிக்கு ஜூலி வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மஞ்சள் தூளில் கலப்படம் ரூபாய் 75,000 அபராதம் என்கிறதான ஒரு செய்தி. பிரசார செலவு பட்டியலை விரைந்து சமர்ப்பிக்குது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு பணிப்பு. ஜனாதிபதி அன்றவின் செயலாளராக ஆனந்த விஜயபால என்கிறதான ஒரு செய்தி. புதிய தலைவர்கள் நியமனம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வை நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அதற்குரிய அணுகுமுறைகளையும் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி உடனடியாக இறங்க வேண்டும் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது. அரியநேந்திரனின் சேவைகள் தமிழருக்கு கிடைக்க வேண்டும் விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. திலீபனின் நினைவு ஊர்தி வவுனியாவை அடைந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சுயாட்சி வேண்டி ஹோம வழிபாடு என்கிறதான ஒரு செய்தி. இன அடக்குமுறையை ஒழிக்காவிடின் பொருளாதாரம் உயர்வடையாது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பு போன்றவை நாட்டுக்கு மிக மிக அவசியமானவை. அவர்களுடைய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த நாட்டின் தேசிய இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி ஆளுநருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். நம்பிக்கை ஒளியை காப்பாற்ற வேண்டும் சந்திரகுமார் தெரிவிப்பு. தமிழ் மக்களின் உரிமைகள் காக்கப்படுவதை உறுதி செய்க கனடிய தமிழர் பேரவை வலியுறுத்து. சமத்துவம், நீதி மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகிய விடயங்களை பொறுத்தமட்டில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் இலங்கையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் அவர்களினுடைய முழுமையான பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கனடிய தமிழர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. யாழ் போதனா மருத்துவமனைக்கு ஆஸ்திரேலிய நிறுவனம் உதவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. முடிவுக்கு வரவுள்ள உக்ரைன் போர் ஜெலஸ்கி நம்பிக்கை. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்கள் போலீசாருக்கு முழு சுதந்திரம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. நாணய நிதியத்துடன் விரைவில் பேச்சுக்கள் ஜனாதிபதி அன்ர தெரிவிப்பு. ஜனாதிபதி அன்ரவோடு இணைவதற்கு தயார் நாணய நிதியம் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கமலா ஹாரிஸுக்கு வலுக்கும் ஆதரவு. ஸ்டேல் மீது ராக்கெட் தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. பயங்கரவாத இயக்கத்துக்கு துணை தமிழகத்தில் என்ஐஏ தேடுதல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. விதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் சிவில் சமூகத்துடன் நின்று பேச்சு. குப்பைக்கு வைத்த தீயால் அழிவடைந்த தென்னைகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற அதாவது பிரதான செய்தி மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரிச்சுமையை குறைப்பேன் எனது செயற்பாட்டின் மூலம் மக்களின் நம்பிக்கையை கட்டி எழுப்புவேன். சர்வதேச நாணயத்துடன் துரிதமான பேச்சு நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி அனுர என்பது இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருக்கின்ற செய்தி. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை யாழ்ப்பாணம் மாவட்டம் இழந்தது, கொழும்பு மாவட்டம் ஒரு ஆசனத்தை இழந்தது என்கிற செய்தி. வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் நியமனம், கிழக்கு ஆளுநராக பிராசை ஜாய்ந்த, மேல் மாகாண ஆளுநராக அனில் யூசுப். விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் மரணம். யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்திருக்கிறார். இது முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் தனஞ்சியன், வயது 36, 3 பிள்ளைகளின் தந்தை. ஆணையரவில் கஞ்சாவுடன் 2 இளைஞர்கள் கைது என்கிற செய்தி. ஜெனீவாவில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் பிரதான அனுசரணையாளர்களால் சமர்ப்பிப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஊழல் மோசடி கொள்ளையர்களுக்கு எதிராக விரைவில் கடும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது. ரணிலுடன் சென்றோருக்கு கட்சியில் இனி இடமில்லை, சயீத் தரப்பு கடும் நிலைப்பாடு. போலீசாருக்கு இனி சுதந்திரம், அரசியல் தலையீடு இருக்காது. நெல்லியடியில் வாளுடன் கடைக்குள் நுழைந்து மர்ம நபர்கள் அட்டகாசம், போலீசார் வருவதைக் கண்டு தலை தெறிக்க ஓட்டம். சீன அரிசி பலதறிய முன் மீனவர்களுக்கு வழங்குங்கள், ஜனாதிபதியிடம் வடக்கு மீனவர் வேண்டுகோள். நல்லூரில் உணவழ்ச்சியுடன் தியாகி திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல். வரலாற்றில் என்றுமில்லாதவாறு அரங்கேறும் அதிரடி மாற்றங்கள், சிலைகளை விட்டு அவசர அவசரமாக வெளியேற்றம். இந்தியா செல்லும் ஜனாதிபதி மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச வேண்டும், யாழ் மாவட்ட கிராமிய கட்சியாளர் சங்கத்தின் தலைவர் கோரிக்கை.
சவுதியின் 94வது தேசிய தின நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் விஜய் ஹேரத் என்கிற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்கத்திலே கண்டியில் 28ஆம் தேதி 65 மணி நேர நீர் விநியோக தடை என்கிற செய்தி காணப்படுகிறது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது நாம் வழங்கிய நிதியுதவிகளுக்கு நிபந்தனை விதிக்கவில்லை இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர். பொது தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்கள் தொடர்பில் அறிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் 3 வேட்பாளர்களை தவிர ஏனைய 35 வேட்பாளர்களும் கட்டுப்பணத்தை இழந்தனர். மாணவியை விடுதிக்கு கொண்டு சென்ற பாடசாலை அதிபருக்கு எதிராக பெற்றோர் ஆர்ப்பாட்டம். திபிடிய நகரத்தில் ரணிலுக்கு ஆதரவளித்த மொட்டு எம்பிக்கள் சந்திப்பு. லெபனானில் வாழும் இலங்கையர்களுக்கு உதவ தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். இலங்கையின் புதிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வைகோ வலியுறுத்தி தமிழக மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்ட குடிவரவு குடியல்பு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு விளக்கம் அறியல். அன்றைய தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடரும். சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் அறிக்கை நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜய் ஹேரத் கடமைகள் பொறுப்பேற்பு. வாகனங்களை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்காத ஆங்காங்கே நிறுத்திச் சென்றமை தொடர்பில் விசாரணை. ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான வாகனங்களை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்காமல் ஒவ்வொரு இடங்களில் நிறுத்தி சென்றமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் கட்சியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். தியாகதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தலின் 11வது நாள் அஞ்சலி, அடையாள உண்ணாவிரதம் முன்னெடுப்பு போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது.